21 மாடன்மார்களையும் அக்கினி ஒளியை விட்டு வெளியே அழைக்கிறாரா? வெளியே வந்த போது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எப்பா குருதவசு, எங்களை பிரவேசித்தது நீதானப்பா. வைரவசி தாங்க முடியல, உடனடியாகவே எங்களுக்கு வர வேணும். உங்கள் 21 மாடன்மாரையும் பிறவி செய்தது நான் தான். சரி, ஆனால் பிறவி செய்ய சொன்னது சிவபெருமான். ஆதிவெள்ளி கைலாச மலைக்கு அரண் முன்பில் அழைத்துச் செல்கிறேன். உங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி ஆதி பகவான் இடத்துல 21 மாடன்மார்களையும் அழைத்து வந்த போது சொல்லுகின்றார்கள், பகவானே எங்களுக்கு அநேகப்பட்ட வரமெல்லாம் வேணும். மாடன்மார்களே, என்ன உங்களுக்கு முதலில் நான் வரம் கொடுக்கின்றேன். சரி, அதற்கு பின்பு நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்க. ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். உந்தனக்கு வரம் சொல்ல கேளையா, சொல்ல கேளையா, நல்ல சுடலை வானடி. உந்தனக்கு வர சொல்ல கேளையா, சொல்ல கேளையா, உண்மையான சிவச்சுடலை மாடலை. மண்ணடியில் வதங்கி ஒழிக்கவும், வதங்கி ஒழிக்கவும், அங்கே வானமதில் பறந்து தெரியவும், அங்கே வானமதில் பறந்து தெரியவும். கண்ணுக்குள்ளே இருந்து மயக்கவும், இருந்து மயக்கவும், கண்டவர்கள் கலங்கி பதறவும், கண்ணுக்குள்ளே இருந்து மயக்கவும், மயக்கவும், கண்டவர்கள் கலங்கி பதறவும். நல்ல சொல்லிகள் விளை பெறாமலே, விளை பெறாமலே, அங்கே நடுநடுங்கி கிடந்து விரைக்கவும், அங்கே நடுநடுங்கி கிடந்து விரைக்கவும். அதாவது நீங்கள் மண்ணடியில் வதங்கி ஒழிக்கலாம். ஆகட்டும் ஐயனே. வானமதில் பறந்து தெரியலாம். சரி. கண்ணுக்குள்ளே இருந்து மயக்கலாம், உங்களை கண்டவர்கள் கலகி பதறலாம். சரி. நல்ல சோழிகள் விளை பெற மாட்டார்கள். இது பெருந்தவர். சிவ சுடலைமாடு சுவாமியை வறந்து கும்பிட்டால் அவங்களுக்கு உடனே சுகப்பிரசவம். ஆகட்டும் ஐயனே. அது மட்டுமல்ல, வேண்டியப்படிப்பட்ட வரமெல்லாம் தருகிறேன் தெரியுமா? மாந்திரவாதே மதத்தை அடக்கவோ, மணி குடலை விளங்க உணல் வரும். மாந்திரவாதி மதத்தை அடக்கவோ, மதத்தை அடக்கவோ, மணி குடலை விடுங்க உணல் வரும். தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ, தன்னை அடக்கவோ, தன்மதி விட்டு தானே கடலவோ. ஒளி ஒலி ஒக்கரைத்து குவவும், ஒக்கரைத்து குவவும், அங்கே விருந்தடையாலே தெரியவும், அங்கே விருந்தடையாலே தெரியவும். ஒளி போல கொக்கரித்து குவவும், கொக்கரித்து குவவும், பொற்கடியாக ஆந்தி தெரியவும், பொற்கடியாக ஆந்தி தெரியவும். மனையழுங்கணவனும் மகளி கோடி உறங்க சமயத்தில் அனைவரும் அறியாமலே சென்று அவன் கணவனை போல உறங்கவும், அடட்டியான தரிசனம் காணவும், தரிசனம் காணவும், அங்கே ஆனை வண்டி கோழி பகுபவும், அங்கே ஆனை வண்டி கோழி பகுபவும். அதாவது பூலோகத்தில் அநேகப்பட்ட மாந்திரவாதிகள் எல்லாம் உண்டு. எங்க பார்த்தாலும் ஒரே மாந்திரவாதி கூட்டமாகவே இருக்கிறது. அந்த மாந்திரவாதியின் மணி கொடல மாத்த விடங்கணும். ஆகட்டும் ஐயனே. அவனோட பின்னால தந்திரக்காரன் ரொம்பவான். சரி, அவனை ஒரே அடி அடிச்சு கொன்னுறணும். இந்த மந்திரவாதி தந்திரவாதியம் பண்ற சேட்டை பொறுக்க முடியல சுவாமி. ஆமா ஆமா. தேங்காய் இந்த விலைக்கு போன பின்பும் அவன் தேங்காய் உடைக்கிறத விட்டு வச்சிருக்கானா? முக்கு 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 உடைக்கிறான் சாமி. அப்படியா? 11:30 மணி தாண்டிட்டு சொன்னா விடிய காலம் பாக்கும்போது, நைட்டு 11:30 மணி தாண்டிட்டு சொன்னா விடிய காலம் பாக்கலாம். ஆமா, முக்கு முக்கு 3-4 தேங்காய். ஆமா. அது மட்டுமல்ல, என்ன? கோழி போல கொக்கரித்து கூவலாம். சரி,
சாமக்கோழியாக கூவக்கூடிய நேரத்தில் நேரம் விடிந்து விட்டது என்று சொல்லி யாராவது எழும்பி வெளியில வருவான் பத்தியா? யாரும் தெரியாம வெளியே வருவான் கோழி பிடிக்கிறது. ஆமா, அவனை ஒரு அடி அடிச்சு கொண்டரணும். ஆகட்டும் ஐயரே. அது மட்டுமல்ல, மனையாளும் கணவனுமாக மகிழ்ச்சி கூடி உறங்க நேரத்தில் அவர்கள் இடையில் ஈசனை உறங்கலாம். ஆகட்டும் ஐயா. அதட்டியான தரிசனம் காணலாம். ஆணி வண்டி கோழி போல் போகலாம். இது வரப்பா, நான் கொடுக்கக்கூடிய வரை இவ்வளவுதான்.